நேத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த வழக்கு பதிவை விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டாரு. அமித்ஷா மோடியோட நம்பிக்கை இழந்தாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வாதமும், எதற்காண்டி என் மேலே வழக்கு பதிவு செய்யணும்னா எதற்கு ஆளுநர்கிட்ட போய் அனுமதி வாங்கணும், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வாதமும் பெரிய லெவலில் இந்த அரசியல் களத்தில் இருக்குது. அதாவது நம்ம யோசிக்க முடியாத அளவு மக்கள் யோசிச்சு இந்த விஷயத்தை பற்றி பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். அண்ணாமலை ஓகே என்ன பேசுனாரு, எதற்கு ஆளுநர் அனுமதி கொடுத்தாரு, ஆளுநர் அனுமதி கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்ன, உண்மைக்குமே இதில் திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பேசிடலாம். இந்த செய்தியை இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை நிறைய பேர் இங்கே ஏமாற்றிட்டு இருக்காங்க. சில நாளிதழ்கள் உண்மைக்குமே தமிழ்நாடு அரசு சார்ந்து ஒரு செய்தி போடுறாங்க, சில நாளிதழ்கள் ஆளுநரை சார்ந்து செய்தி போடுறாங்க. இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை நோக்கி இந்த வீடியோவில் நகரலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயமாக்கல அண்ணாமலை அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வெறுப்பு பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது ரெண்டாவது வழக்கு. முதல் வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின்கள் மிஷினரியை தொடர்படுத்தி, தீபாவளியை தொடர்படுத்தி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அவர் பேசுனது தான் இங்கே விவாதத்துக்குரியது. அதை மறுபடியும் பேசி நம்மளும் அதை பேசுபொருளாக உருவாக்க வேணாம். இது முதல் வழக்கா. இப்போ ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, பெரிய லெவலில் தமிழக அரசியல் களத்தில் ஓடுனுச்சு. முத்துராமலிங்க தேவர், அண்ணாதுரை, அது மட்டும் இல்லாமல் டி ராஜன் அவர்கள், இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாங்க. சனாதனம் சார்ந்து உதயநிதி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க செப்டம்பர் மாதம். இந்த போராட்டத்தில் ஈடுபடும் போது அண்ணாமலை அவர்கள் சில விஷயங்களை பேசுகிறாரு. முத்துராமலிங்க தேவர் 1956 காலகட்டத்தில் இந்த மாதிரி செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கமம், அதாவது தமிழ் மாநாடு சங்கமம் நடந்துச்சு. அந்த சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு முன்னாடி 4வது நாளில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து மைக்கை பிடிச்சி சில விஷயங்களை பேசுகிறாரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி வச்சு நாத்திக கருத்துக்களை பெரிய லெவலில் பேசினார், பகுத்தறிவு கருத்துக்களை பெரிய லெவலில் பேசினார். அதற்கு பதிலடி தரும் வகையில் அண்ணாதுரைக்கு எதிராகவும் அதே நேரத்தில் டி ராஜன் அவர்களுக்கு எதிராகவும் சில கருத்துக்களை வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அந்த மேடையில் பேசினாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணுவோம், இல்லைனா ரத்த அபிஷேகம் இங்கே நடக்கும், நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவர்களுக்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் சில கருத்துக்களை பேசினார். பேசுனதுனால ஓடி வந்து இந்த ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. இதற்கு பார்த்தீங்கன்னா 1956 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழை மேற்கோள் காட்டினார். அந்த நாளிதழ் தன்னுடைய நாளிதழ் பக்கத்தில் இருந்த, அதாவது ஜூன் 4 அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க, மே 31லேருந்து ஜூன் 4 வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அண்ணாதுரை அவர்கள் கருத்துக்கு முத்துராமலிங்க தேவர் முரண்பட்டார் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர ரத்தாபிஷேகம், பால் அபிஷேகம், மன்னிப்பு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கேட்கல. அப்படிப்பட்ட செய்திகள்லாம் நாங்கள் 1956 வெளியிடலன்னு சொல்லி அந்த பிரபல பத்திரிகையும் அந்த செய்தியை மறுத்தாங்க. பட் அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தன்னோட ஸ்டாண்டில் ரொம்ப ஆழமாக நின்னாங்க. இது அந்த காலகட்டத்தில் பெரிய லெவலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. நம்மள நிறைய பேர் ஓகே இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை கடந்து போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கக்கூடிய பியூஷ் மானுஷ் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை அப்படி கடந்து போல நீதிமன்றத்தில் போய் அண்ணாமலை அவர்கள் வெறுப்பை ஏற்படுத்துறது வகையாக, இரு சமூகத்துக்கு ஏற்படுற பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த வெறுப்பு பேச்சை நீதிமன்றம் கண்டிக்கணும், நீதிமன்றம் தண்டனை வழங்கணும், சட்ட ரீதியாக அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை எதிர்கொள்ளணும் சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறாரு. இவர் நீதிமன்றத்தை அணுகும் போது இவர் என்ன சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சட்டப்பிரிவு 153A(b) அந்த பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகிறாரு. ஸோ சட்டப்பிரிவு 153 கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னா தமிழ்நாடு அரசோட அனுமதி வேணும், அனுமதி வாங்கிட்டு வாங்க, அனுமதி கிடச்சிச்சுன்னா அந்த வழக்கை நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சமூக ஆர்வலருக்கு நீதிமன்றம் வந்து பதில் கொடுக்குறாங்க. ஸோ நீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா, சேலம் கலெக்டருக்கு ஒரு மனு போடுறாரு. இந்த மாதிரி வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் இப்படிலாம் பேசியிருக்காரு, இந்த நாளிதழ் இப்படிலாம் மறுத்திருக்கு, ஸோ அண்ணாமலை அவர்கள் இப்படி வெறுப்பை தூண்டும் வகையில் பேசியிருக்காரு, இதற்கு நீதிமன்றம் நான் போயிருக்கேன், நீதிமன்றம் உங்கள் அனுமதி கேட்குறாங்க, ஸோ எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த வழக்கை நான் சட்ட ரீதியாக சந்திக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு மனு எழுதுறாரு. கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மனுவை பொதுத்துறை செயலாளருக்கு மாற்றுறாங்க தமிழ்நாடு அரசோட. ஸோ பொதுத்துறை செயலாளர் இருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்கள் அனுமதியின் பேரில் தான் இந்த செய்தி வெளியாகுது. இங்கே ஏன் ஆளுநர் பேர் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசோட அரசாணைகள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரில் போட்டு தான் வரும். இது ஒரு வழக்கமாக தான் இருக்கும். ஆளுநருக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது, சம்பந்தம் கிடையாது. முழுக்க இங்கே தமிழ்நாடு அரசு தான் ரோல் பண்ணுறாங்களே தவிர ஆளுநருக்கு இங்கே வேலை கிடையாது. தமிழ்நாடு அரசு இந்த வெறுப்பு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு போகும்போது, இந்த சட்டப்பிரிவுனா எனக்கு அது வெறுப்பு பேச்சாக இருக்கும், அவருக்கு அது ஆதரவு பேச்சாக இருக்கும், இவருக்கு இது வெறுப்பு பேச்சாக இருக்கும். ஸோ இந்த வெறுப்பு பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அரசோட துணையை நீதிமன்றம் நாடுறாங்க. உண்மைக்குமே இது வெறுப்பு பேச்சாப்பா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு வெறுப்பு பேச்சுன்னு தோணுச்சுன்னா இதை பற்றி நாங்கள் விசாரிக்கிறோம். ஏன்னா சும்மா பல வழக்குகள் வர்றதில் விருப்பம் கிடையாது. ஸோ
வெறுப்பு பேச்சுன்னு கன்ஃபார்மாக தமிழ்நாடு அரசு சொன்னுச்சுன்னா, அதாவது ஆளும் அரசு சொன்னுச்சுன்னா இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு விதின்னு சொல்கிறாங்க. அந்த விதி அடிப்படையில் தமிழ்நாடு அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் அனுமதி கொடுத்துருக்கு. அந்த அனுமதி கடிதத்தில் ஆளுநர் பேரை போட்டு தான் கொடுக்கும். ஏன்னா எல்லா அரசாணையுமே ஆளுநர் பேரில் தான் வரும். அந்த வகையில் இந்த அரசாணையும் ஆளுநர் பேரில் வந்திருக்கு. இதற்கும் ஆளுநருக்கும் பிஜேபிக்கும் அமித்ஷாக்கும் மோடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க அண்ணாமலை, பியூஷ் மானுஷ், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு, இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ 4வதாக நீதிமன்றம் இது வெறுப்பு பேச்சா, வெறுப்பு பேச்சு இல்லையா, இப்படி பேசுனது சரியா, இதற்கு தகுந்த ஆதாரங்களை அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் கோர்ட்டில் தன்னோட வாதத்தை அத்தனையுமே முன்னோப்பார். நீதிபதி பார்த்துட்டு இது வெறுப்பு பேச்சு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. எந்த அளவு வெறுப்பு பேச்சு இருக்கோ அந்த அளவு வந்து நீதிமன்றம் சில விஷயங்களை இதில் தண்டனை கொடுக்கலாம் அல்லது நிரபராதின்னு சொல்லி கூட வெளியே விடலாம். ஸோ முழுக்க நீதிமன்றத்தின் முன் அனுமதி தமிழ்நாடு அரசு சார்பாக இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இதற்கும் ஆளுநருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இவர் விஐபி எஸ்காட்டுங்க, இவர் முன்னாள் IPS அதிகாரி இல்லை, அதனால தான் ஆளுநர் அனுமதி கேட்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பார்க்கப்பட்டுச்சு. அது அத்தனையுமே வந்து இங்கே தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.